ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கோடிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது ப்ரோக்ராம். ஸோ பைத்தானில் என்ன ஒரு கிராஃபை வந்துட்டு பிளாட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நான் பார்த்ததில்ல. ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒரு கிராஃபை வந்துட்டு எப்படி பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பிளாட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கிராஃபை பிளாட் பண்ணுறதுல வந்து என்ன பிளாட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பேரபோலா. ஓகே, ஸோ ஒரு பேரபோலாவை வந்துட்டு மேக்ஸில் படிச்சுப்போம் இல்லையா, பேரபோலான்றது. ஸோ அதே தான் அந்த பேரபோலா வந்துட்டு எப்படி பிளாட் பண்ணுறது பைத்தன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறி, அதை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நான் லாஜிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பார்த்துட்டு கடைசியில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மேனுவலாக கோட் பண்ணாலும் ஓகே. தென் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நான் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கித்தப் லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோட கோட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் என்னன்னா ஒரு பேராபோலாவை பைத்தன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி கிராஃப் வந்துட்டு பிளாட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் வந்து வந்துட்டு இப்போ லைவாக பண்ணி பார்க்க போகிறோம். கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஹெட்டிங் ஒன்று போட்டுக்கிறேன், பேராபோலா கிராஃப் பிளாட்டிங் அப்படின்றது. எதுக்காக அப்படின்னா நம்ம பர்பஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். மற்றபடி இந்த கமெண்ட் லைனை வந்து நீங்கள் எழுதணுன்ற அவசியம் கூட இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேராபோலா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு என்னென்ன பண்ண போகிறோன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுல கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேராபோலா பொறுத்தவரையில் நமக்கு வந்துட்டு கம்ப்யூட்டேஷன் ரொம்ப முக்கியம். அதாவது கேல்குலேஷன் பண்ணணும். ஒவ்வொரு சாரி எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ஒய் ஆக்சிஸோட வேல்யூ வந்துட்டு அதுக்கும் ஃபார்முலா இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன பண்ணணும், கேல்குலேஷன் பண்ணி தான் ஒய் ஆக்சிஸை என்ன பண்ணணும்னா பிளாட் பண்ணிகிட்டே வரணும். அப்போனா மட்டும்தான் பேராபோலா இமேஜ் வந்துட்டு கரெக்டாக வரும். ஸோ இதில் வந்துட்டு கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மாடியூல் தேவை, பைத்தன் மாடியூல். அதுக்குள்ளே வந்து தேவையான ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்கும். நம்ம வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்பை அப்படின்ற ஒரு மாடியூலை யூஸ் பண்ண போகிறோம். நம்பைனா நம்பர் பைத்தன். ஓகே, அதுக்குள்ளே நியூமெரிக்கல் கேல்குலேஷன் பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸும் உள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் நம்பை கொடுக்குறேன். ஸோ நம்பை அப்படின்றது வந்துட்டு பைத்தனில் இன்பில்டாக இருக்கிற ஒரு லைப்ரரி. இதில் வந்துட்டு நியூமெரிக்கல் கேல்குலேஷன் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் மினிட். ஓகே, பிரைட்னஸ் இன்னும் குடிக்கிறேன், வெயிட். ஓகே, ஸோ நம்பை அப்படின்ற மாடியூலில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து இன்னொரு மாடியூல் நமக்கு தேவை. ஆக்சுவலாக வந்து இங்கே கால்குலேஷன் பண்ண மட்டும் போதாது, கிராஃப் வந்துட்டு பிளாட் பண்ணணும் இல்லையா? கிராஃபை பிளாட் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக ப்ரோக்ராம் எழுதணும் அவசியம் கிடையாது. ஓகே, பைத்தான்லேயே வந்துட்டு மேட்ப்ளாட்லிப்ன்ற ஒரு லைப்ரரி இன்பில்டாக இருக்குது. இந்த லைப்ரரிக்குள்ளே கிராஃபை பிளாட் பண்ண எல்லா டூல்ஸும் உள்ளே இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு ஃப்ரீ தான். ஸோ அதனால் அந்த லைப்ரரி வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ மேட்ப்ளாட்லிப் அப்படின்றது. ஓகே, ஸோ இதை விட ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மேட்ப்ளாட்லிப் இருக்குது பார்த்தீங்களா, இதை விட அட்வான்ஸான லைப்ரரிலாம் பைத்தானில் இருக்குது. இதெல்லாம் இந்த மேட்ப்ளாட்லிப்லாம் வந்துட்டு பேசிக்கான ஒரு லைப்ரரி கிராஃப் பிளாட் பண்ணுறது. ஓகே, இதை விட அட்வான்ஸான லைப்ரரிஸ்லாம் நிறையவே இருக்குது பைத்தானில். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். சாஸ் பிஎல்டி அப்படின்றது கொடுத்துட்டேன். ஓகே, இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் .pyplot.as.plt கொடுத்துருக்கேன்ல. ஸோ இதில் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது மேட்ப்ளாட்லிப் அப்படின்ற இந்த லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஹியூஜ் லைப்ரரி. இதுக்குள்ளே வந்துட்டு கிராஃபை வந்துட்டு பிளாட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபைல்ஸ் உள்ளே இருக்கும். ஓகேவே, அதில் ஒரு ஃபைல் தான் என்ன அப்படின்னா, அதாவது அதில் ஒரு மாடியூல் அதுதான் என்ன அப்படின்னா பைப்ளாட். அதை வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிஎல்டின்னு ஒரு சின்னதாக பேர் வச்சு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்போம் என்னென்னா, இந்த மாதிரி சின்ன கீவேர்டு வச்சு ஒரு பெரிய நேமை வந்து யூஸ் பண்ணிக்கிறது என்னென்னா ஆலியாஸ் அப்படி சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த பைப்ளாட்டை தான் சிம்பிளாக பிஎல்டின்னு கூப்பிட்றோம். ஓகே, ஸோ இந்த மேட்ப்ளாட்லிப் அப்படின்ற லைப்ரரியிலேருந்து பைப்ளாட் அப்படின்ற ஃபைலை என்ன பண்ணியிருக்கேன், இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கேல்குலேஷன் பண்ணுறதுக்கும் கிராஃபை பிளாட் பண்ணுறதுக்கும் தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸுக்கு வந்து கேல்குலேஷன் பண்ணணும். கேல்குலேட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி கிராஃபை பிளாட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு தேவையான ஈக்குவேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே ஈக்குவேஷன் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, ஏன்னா தேவையான ஈக்குவேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா
அந்த நியூமெரிக்கல் பை தான் சாரி நம்பர் பை தான் சொன்னேன் இல்லையா, நம்பை உள்ளே வந்துட்டு அதெல்லாம் இருக்கும். ஓகேவா, நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈக்குவேஷன் எதுவும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஈக்குவேஷனாக அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்பையை வந்துட்டு என்ன பண்ணியிருந்தேன், என்பின்னு சொல்லியிருந்தேன். என்பின்னு அலியாஸ் கொடுத்து எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்பின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டாட் எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்பின்னு கொடுத்து டாட் கொடுத்துட்டு என்ன கீவேர்டு இதில் யூஸ் பண்ண போகிறோமோ அதை வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைன் ஸ்பேஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். ஓகே, சாரி இது இங்கே போயிடுச்சு, கேபிட்டல் கிடையாது, ஸ்மால் எஸ் தான். ஓகே ஓகே, ஸோ லைன் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த லைன் ஸ்பேஸ்னால் என்னென்ற சொல்கிறேன். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி இந்த லைன் வந்து முழுசாக டைப் பண்ணிடுறேன். ஸோ -10 கமா அடுத்து வந்துட்டு +10. ஸோ இது என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ரேஞ்ச், எக்ஸாக்ட் ரேஞ்ச். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த லைன் என்னன்றது பார்க்கலாம். இந்த லைனில் என்னென்ன புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லைன் ஸ்பேஸ்னால் என்னென்னு நமக்கு தெரியணும். இந்த லைன் ஸ்பேஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு எந்த ரேஞ்சிலேருந்து, தட் மீன் எந்த பிகினிங் ரேஞ்ச் டு எந்த எண்டிங் ரேஞ்ச் வரைக்குமே எக்ஸ் ஆக்சிஸ் நம்மளோட கிராஃபில் இருக்கணும் அப்படின்றத நமக்கு டிக்டேட் பண்ணுது. ஓகேவா, தென் வந்துட்டு ஓவரால் ரேஞ்ச் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் டிக்டேட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆக்சுவலாக வந்துட்டு இதில் மீனிங் என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் டோட்டலாக வந்துட்டு -10லேருந்து +10 வரைக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கும். ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக இப்போது எக்ஸ் ஆக்சிஸில் -10ல் ஆரம்பிக்கும், +10ல் முடிச்சிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ரேஞ்சை கொடுக்குறதுக்காக வந்துட்டு இந்த லைன் ஸ்பேஸ் கொடுக்குறோம். இந்த லைன் ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் இந்த வேல்யூ வந்துட்டு இன்பில்டாக கொடுத்துரும். ஓகேவா, ஸோ அதனால் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் -10 to +10 நமக்கு தேவையான வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஸோ அடுத்து இந்த 100 அப்படின்றத கொஞ்சம் லேட்டராக பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா, இங்கே வந்துட்டு பேரபோலாவை பிளாட் பண்ணுறதுக்காக எக்ஸோட, தட் மீன் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸுமே ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒயில் வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிஃபைன் பண்ணிகிட்டே வரும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேரபோலா ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ எக்ஸோட வேல்யூஸை கரஸ்பாண்டிங் ஒயில் வந்துட்டு ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் எக்ஸோட வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேரபோலாக கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு -10ல் ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு -9 எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ -9 -10க்கு முன்னாடி இருக்கும். ஸோ இந்த -9 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா -9 the whole square is equal to என்ன வரும்னா 81ன்னு வரும். ஸோ அப்படின்றப்போ பேரபோலா வந்து பீக்கு போயிடும். ஸோ அப்படின்றப்போ ஒய்யோட வேல்யூ ரொம்ப அதிகம். அதே மாதிரி வேல்யூ குறைய குறைய பேரபோலா வேல்யூ வந்து ஒய்யோட வேல்யூ கீழே இறங்கிட்டே வரும். இப்போ -5 the whole square 25, 81 எங்கே இருக்குது, 25 எங்கே இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படின்றப்போ ஒய் ஆக்சிஸ் கீழே வந்துருச்சு, எக்ஸும் மூவ் ஆகுது. அப்படின்றப்போ ஒரு கர்வ் கிடைக்குமா. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு -2 the whole square 4க்கு வந்துடும். ஸோ அப்படின்றப்போ இன்னும் குறையும். ஸோ 0 நோக்கி போக போக ஒய் ஆக்ஸோட வேல்யூ குறைஞ்சிட்டே வரும். அதே மாதிரி பாசிட்டிவ் ரீஜனில் போக போக என்ன பண்ணுவோம்னா ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். நமக்கு வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு பேரபோலா கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்கொயர் மட்டும் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஸ்கொயர் பண்ணிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், ஒய் எக்ஸு ஒய் ரெண்டுமே கிடச்சிருச்சு. அடுத்து வந்துட்டு இதோட வந்துட்டு லாஜிக் முடிய போகுது. என்னென்னா நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு கிராஃபில் இதை இன்புட்டாக கொடுக்க வேண்டியதான் மிச்சம். நம்ம வந்துட்டு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ டிஃபைன் பண்ணிட்டோம். ஆனால் கிராஃபில் அதை இன்புட்டாக கொடுத்தா மட்டும்தான் பிளாட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த பிஎல்டி அப்படின்ற இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் இதுதான் வந்துட்டு ஃபைல். ஓகே, இதுக்குள்ளே தான் கொடுக்கணும். இதுக்குள்ளே வந்துட்டு இன்புட்டை கொடுத்தா மட்டும்தான் அது வந்துட்டு நம்ம கிராஃப் பிளாட் பண்ணணும். இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற பிளாட் அப்படின்ற என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைல் அதில் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, தட் மீன் இந்த பிளாட்ன்ற கீவேர்ட் கிராஃபை பிளாட் பண்ணும். ஓகே, ஸோ எக்ஸ் கமா ஒய் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதை வந்துட்டு இன்புட்டு. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஆக்ஸ்ன்னு காமிக்குது இல்லையா. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்டார் ஆக்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இன்புட் கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸ்டார் ஆக்ஸ்ன்னு அப்படின்னா எத்தனை இன்புட் கொடுத்தாலும் அது வந்துட்டு வாங்கிக்கும். ஓகேவா, ஸோ நம்ம வந்துட்டு 1 2 தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸ்டார் ஆக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஸ்டார் கே டபிள்யூ ஆக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதெல்லாம் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸுக்கு, இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட் தான். ஓகேவா, ஸோ இதில் ஸ்டார் ஆக்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன், இது ஃபைல் கிடையாது. ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃபைலுக்கு இந்த ஃபைலுக்குள்ளே தான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஃபைலுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஜஸ்ட் ஆர்குமெண்ட்டை மட்டும் பாஸ் பண்ணுறோம். அது வந்துட்டு நமக்கு அவுட்புட் வந்துடும். மற்றபடி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க ப்ரோக்ராம்லாம் நமக்கு தேவையில்லை. தென் அதையும் தாண்டி இதில் என்னென்ன அப்படின்னா, ஸோ சிம்பிளாக சொல்ல வந்தது,
ஜஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு ஃபங்க்ஷன் ஓகேவா, அதில் வந்து ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு தேவையான அவுட்புட் வந்துட்டு இதுவே வந்துட்டு கொடுத்துரும். ஸோ அதில் வந்து விஷுவலாக பார்க்க முடியும். ஸோ இதோட லாஜிக் வந்துட்டு ஒட்டு மொத்தம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்னென்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக கிராஃபுக்கு வந்துட்டு டைட்டில் வைக்க போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் டைட்டில், ஒய் ஆக்சிஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் கிரிட்டு வந்துட்டு கொடுத்துட்டு பிளாட்டை ஷோ பண்ண போகிறோம். ஸோ இது மட்டும் தான். ஓகே, லாஜிக் வந்துட்டு இதோட முடிஞ்சது. ஸோ இப்போனா ஜஸ்ட்டு இந்த பிஎல்டின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இதே பிளாட்டு தான். இந்த பிளாட்டில் டைட்டில்னு கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கு டைட்டில் வைக்க போகிறோன்னு அர்த்தம். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு இதுக்கு என்ன டைட்டில் கொடுக்கணுமோ அதை வந்துட்டு இதை இன்புட்டாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் கிராஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ ஆக்சுவலாக என்னென்னா ஜஸ்ட்டு அந்த பேரபோலோட ஒய் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஒய் ஆக்சிஸ் வேல்யூ அதோட ஃபார்முலாவை கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கிராஃபோட ஃபங்க்ஷன் வந்துட்டு இது. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஓகே, ஹெட்டிங் முடிஞ்சது, டைட்டில் வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எக்ஸ் லேபிள் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸ் லேபிள்னால் ஒன்றும் இல்லை, அதாவது இந்த நம்ம கொடுக்குற இந்த சாரி கொடுக்குற கிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு எக்ஸுக்கு வந்துட்டு என்ன ஹெட்டிங் வைக்கிறோம் அப்படின்றது தான். நான் என்ன ஹெட்டிங் வைக்கிறேன் அப்படின்னா ஸோ எக்ஸ் வேல்யூஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸ் வேல்யூஸ்னு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒய் லேபிள் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ ஒய் லேபிள் அப்படின்னா ஒய் ஆக்சிஸுக்கு என்ன வந்துட்டு நேம் வைக்க போகிறோம் அப்படின்றது. ஓகே, ஷூர், அதில் வந்துட்டு ஒய் லேபிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா நம்மளோட கிராஃபை வந்துட்டு ஒரு கிரிட்டில் வைக்க போகிறோம். ஓகே, கிரிட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இப்போது வந்துட்டு ஒரு டேபிள் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு நோட்டில் டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா எப்படி வந்துட்டு ட்ரா பண்ணுவீங்க, ரோஸ் அண்ட் காலம்ஸாக பிரித்து சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக இல்லை ரெக்டாங்கிள்ஸாக வரும் இல்லையா, அதுக்கு பேர் தான் கிரிட்டு. ஸோ அதே மாதிரி தான் ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய ஸ்கொயர் பேட்டர்ன்ஸாக வரும் பார்த்தீங்களா, ஒரு பெரிய ரெக்டாங்கிள் அதை வந்துட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸாக பிரிச்சுக்கிட்டே போனால் சின்ன சின்ன ரெக்டாங்கிள் சேர்ந்து என்ன பண்ணும், ஒரே ஒரு பெரிய ரெக்டாங்கிளோ சின்ன சின்ன ரெக்டாங்கிளாக நிறைய ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸாக சேர்ந்து அதுக்கு பேர் தான் கிரிட்டு. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம், கிராஃப் வந்துட்டு நான் விஷுவல் பண்ணும்போது காமிக்கிறேன், அப்போ வந்துட்டு கிரிட்னா என்னன்னு கரெக்டாக புரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸாக பிரித்து சின்ன சின்ன இதில் என்னென்னா ரெக்டாங்கிள். ஓகே, சின்ன சின்ன ரெக்டாங்கிள்ஸாக பிரித்து கிராஃப் வந்துட்டு அதில் கொடுக்க போகிறோம். ஸோ அதில் தான் வந்துட்டு கிரிட்டு அப்படின்றது பேர். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு கிரிட்டை வந்துட்டு எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரிட்டை வந்துட்டு இந்த கிராஃபில் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, அதனால தான் வந்துட்டு இந்த கிரிட்டுன்றதை சொல்கிறேன். இப்போ பிஎல்டி டாட் கிரிட் ஆஃப் அப்படின்னு என்னென்னா நம்மளோட கிராஃபில் வந்துட்டு கிரிட்டை ஷோ பண்ணி காமிக்கும். ஓகேவா, ஸோ எல்லாமே முடிஞ்சது, இன்னும் ஒரே ஒரு லைன் தான், பிஎல் டாட் ஷோ ஆஃப். ஓகே, அவ்வளோதான் வந்துட்டு முடிஞ்சது. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ஷோ ஆஃப் வந்துட்டு கண்டிப்பாக எல்லா ப்ரோக்ராம் நீங்கள் வந்துட்டு கிராஃபை பிளாட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை கொடுத்தே ஆகணும். ஸோ எதுக்கு அப்படின்னா இதில் வந்துட்டு இது இருந்தால் மட்டும்தான் கிராஃப் வந்துட்டு பார்க்க முடியும். ஒரு விண்டோவில் ஒரு வெப்பேஜ் விண்டோவில் வந்து தெரியும், இல்லைனா வந்து தெரியாது. ஓகேவா, ஸோ அதனால் இந்த லைன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகே, தென் இதுக்கு மேலே வந்துட்டு ரன் பண்ண வேண்டியது மட்டும்தான் விஷயம். ஸோ பட் அதுக்கு முன்னாடி ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த 100 எது கொடுத்துருக்கோம் அப்படின்றது இன்னும் சொல்லலை. ஸோ அதான் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து திங்க் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த 100 அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி இந்த -10 அப்படின்றது பிகினிங் பாயிண்ட், இந்த 10ன்றது எண்டிங் பாயிண்ட். ஓகே, அதான் எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடியணும் அப்படின்றது. தென் வந்து இந்த 100 அப்படின்றது என்னென்ன அப்படின்னா இந்த -10க்கும் +10க்கும் இடையில 100 ஈவன்லி ஸ்பேஸ் நம்பர்ஸ் இருக்கணும்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா -10ல் ஆரம்பிக்கும், +10ல் முடியும், இதுக்கு இடையில வந்துட்டு 100 நம்பர்ஸ் இருக்கும், எல்லாத்தோட ஸ்பேஸுமே வந்துட்டு ரொம்பவே ஈவனாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு கமாண்ட் லைனில் எழுதுகிறேன். ஓகே, இப்போது ஹேஷ் கொடுத்துட்டு ஃபைனல் பாயிண்ட் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போது ஃபைனல் பாயிண்ட் பிகினிங் பாயிண்ட் வந்துட்டு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு அதை ரேஞ்சு கண்டுபிடிக்கணும். அப்படின்றப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே தான் இங்கே பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன், மைனஸ் ஆஃப் போட்டுட்டு ஸோ -10 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா 10 - -10 தான் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இதில் ஈக்குவல் டு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 10 + 10 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இது ஈக்குவல் டு 20ன்னு வரும் இல்லையா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 20 வந்துட்டு என்ன பண்ணணும், 100ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம வந்துட்டு இதில் 100 ஈவன் ஸ்பேஸை உருவாக்க போகிறோம். அப்படின்றப்போ ஒவ்வொன்றுக்கும் இடையில இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்கும் கால்குலேட் பண்ணணும்னா 22/100, ஸோ 0.2 தான் வரும். தட் மீன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நம்பரும் வந்துட்டு 0.2 அப்படின்ட்டு தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு
-10ல் ஆரம்பிக்கும். அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா -9.8. ஓகே. ஸோ கிராஃப் பார்க்கும்போது வந்துட்டு நீங்களே பாருங்கள், இதே தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -9.6. ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா -9.4. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி போயிட்டு என்ன போடுறோன்னா +10ல் போய் நின்றோம். சாரி, இங்கே போயிடுச்சு. +10. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 100ஓட மீனிங். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த பிகினிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் 100 ஈவன்லி ஸ்பேஸ் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்றது மீனிங். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரன் பண்ணிடலாம். ஓகே. ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன். ஓ சாரி, என்னாச்சு? இருங்க, ஆக்சுவலாக வந்துட்டு ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரே ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே. என்ன அப்படின்னா இங்கே லைன் ஸ்பேஸ்ன்னு கொடுக்குறப்போ வந்துட்டு கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ அதனால் ஆக்சுவலாக வந்துட்டு என்ன அப்படின்னா லைன் ஸ்பேஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்பை அப்படின்ற ஒரு மாடியூல்குள்ளே இருக்குது. பட் ஆனால் அதோட நேம் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே வந்துட்டு ரைட் பண்ணுறேன். அதோட நேம் வந்துட்டு லைன் ஸ்பேஸ். ஜஸ்ட்டு வந்துட்டு இல்லாமல் வந்துட்டு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. பட் ஆனால் நான் கொடுக்குறப்போ வந்துட்டு ஈன்னு கொடுத்துட்டேன். ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷன் இப்படி ஒரு ஃபங்க்ஷனே உள்ளே இல்லை அப்படின்றதுனால அதுக்கு வந்துட்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண முடியல. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டாப் லீவ் நம்பர் எல்லாம் கேட்குது பார்த்தீங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த நம்பை அப்படின்ற மாடியூல்குள்ளேயே தான் இருக்குது. பட் என்னென்னா ஒரு ஈன்ற ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்ததுனால என்னாச்சு அப்படின்னா பைத்தானால் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு வேறு ஒரு ஃபைலாக வந்துட்டு பார்க்குது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு எரர் என்ன அப்படின்னா இந்த ஃபைல் வந்துட்டு நம்பை அப்படின்ற மாடியூலில் லைப்ரரியில் இல்லை அப்படின்றது வருது. ஓகே. ஸோ அந்த வந்துட்டு டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே கொடுத்தேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு அந்த ஈன்றது. ஸோ இப்போ டெலீட் பண்ணிட்டதுனால இப்போ ரன் பண்ணால் கரெக்டாக வரும். ஓகே. இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு நம்மளோட அவுட்புட் இமேஜ். ஓகே. நம்மளுக்கு தேவையான பேரபோலா. ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோவில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே -10ல் ஆரம்பித்து +10 வரைக்கும் எல்லாமே வந்துட்டு இந்த வேல்யூஸ் தான் வந்துட்டுருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ -10, அடுத்து -7.5, அடுத்து -5, தென் +10 வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா? தென் இதுக்கிடையில் வந்துட்டு 100 ஈவன்லி ஸ்பேஸ் நம்பர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே இந்த 2 கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இடையில இருக்க நம்பர்லாம் தெரியல. இங்கே அதெல்லாம் பிளாட் பண்ணாமல் இருக்குது. அதனால தான் வந்துட்டு நமக்கு வந்து விஷுவலாக தெரியல. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கோடை நகர்த்திட்டே போனேன் அப்படின்னா இந்த இடத்துல சைடில் வந்துட்டு வேல்யூஸ் தெரியும். இங்கே நோட் பண்ணுங்கள், நான் இங்கே வந்துட்டு இங்கே நகர்த்திட்டே போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9.83, இங்கே 10க்கு அடுத்துலாம் பார்த்தீங்கன்னா 9.8 வருது பார்த்தீங்களா. அடுத்து 9.8, அடுத்து 8, 7. ஓகே. ஸோ இந்த மாதிரி குறைச்சிட்டே போகும். பட் இது வந்துட்டு ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் எக்ஸோட வேல்யூவும் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி ஒயில் பிளாட் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு பேரபோலா ஷேப்பு. தென் நம்ம வச்ச டைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்ம எக்ஸுக்கு வச்ச வேல்யூ இங்கே, ஒயில் வந்துட்டு பிளாட் பண்ண வேல்யூ இங்கே வந்திருக்கு. தென் இது வந்து நம்மளோட ஓகே. இதில் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த ஓகே வீடியோ வந்துட்டு முடிய போகுது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் இந்த கிரிட்டுன்னு முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கிரிட்டுன்னு என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹோல் முழு ரெக்டாங்கிளையுமே என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரெக்டாங்கிளாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து கிரிட். ஓகேவா? ஸோ இந்த நிறைய ரோஸை பிரிச்சிருக்கோம், நிறைய காலம்ஸ் பிரிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு பேர் தான் கிரிட்டு. ஓகே. இப்போ கிரிட்டுன்னு என்னன்றதை பார்த்ததும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே. இப்போது